34ஆம் சங்கீதம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாங்குக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நாவு ஒரு முக்கியமான அவயமாய் இருக்கிறது. நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் நம்முடைய உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்வது, அது நம்முடைய ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்கு சமானமாய் இருக்கிறது. அதனால்தான் இந்த 34ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். விசேஷமாக கபட்டு வசனிப்புக்கு நாம் விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார். பிறருக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிற நாவை கர்த்தர் அருவருக்கிறார். பிரதான ஆசாரியாக இயேசு நாள்தோறும் பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் பிசாசானவன் இரவும் பகலும் சகோதரன் மேலே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். அதனால் நம்ம நாவை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மேல் வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேர் மேல் முதலாவதாக அந்த நாவை தொட்டார். அவர்கள் பலவிதமான பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை, தேவனுக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்ற வார்த்தையின்படி அவருக்கு பயப்படும் போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார், நல்ல நாட்களை தருகிறார், நமக்கு சமாதானத்தை தருவார். நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள், தீமையை விட்டு விலகு என்று சொல்லி வசனம் சொல்லுது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் நம்ம எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் எப்போதும் நம்முடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் அப்பா. உம்முடைய செவிகள் எப்போதும் எங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருப்பதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். இதோ தீமையை விட்டு விலக வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும், சமாதானத்தை தேட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே, அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய இந்த கிருபைகளும் இரக்கங்களும் எங்களுக்கு மேன்மை பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய நாவு பொல்லாப்புக்கும் எங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள எங்களுக்கு கிருபையை தந்தள்ளும். நன்மையை காணும்படி, ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு முழுவதும் செவி கொடுக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று அறிந்து நாங்கள் தீமை விட்டு விலக, ஆண்டவரை துதிக்கிற உம்மிடத்தில் ஞானத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரை துதிக்க நன்மையும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. எங்கள் நாவினாலே உம்மை துதிக்க, ஆண்டவரை துதிக்கிற உம்மை போற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாவை அடக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கின்ற வார்த்தையின்படி இந்த நாவு எப்போதும் உம்மை துதித்து கொண்டே இருக்க என்னுடைய நாவும் நீதியை பேச உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.